நண்பர்களுக்கு வணக்கம். திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் குண்டூருங்கிற லொக்கேஷனில் நம்ம ரீசெண்டாக இனிஷியேட் பண்ண ப்ராஜெக்டில் காலம்ஸ் வந்து தர லெவலுக்கு வந்திருக்கு. இங்கே நம்ம கிரவுண்ட் லெவல் பீம் பண்ணுறதுக்காக இந்த பிசிசி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பீம்கான கம்பி அந்த காங்க்ரீட் வேலைகள் நடக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன விஷயங்கள் பார்க்கணும், இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுடைய அவசியம் என்ன பார்க்கலாம். இங்கே நிலத்தடி நீர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு பொருத்தமானதாக இல்லை, வெவ்வேறு காரணங்கள்னால. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு டேங்க்கு நம்ம பயன்படுத்த போகிற டேங்கை முன்னாடியே வாங்கிட்டு இதில் தண்ணியை வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை வந்து இந்த காங்க்ரீட் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துகிறோம். இதில் வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டி தான். இப்போ நம்ம வீட்டில் வரப்போகிற டேங்க்கை வந்து இந்த பேஸ்மெண்ட் லெவல்லே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதில் குவான்டிட்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4000 லிட்டர் மாதிரி நம்ம போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸில் இந்த டேங்க்கையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி ஃபர்தர் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய மனையில் தண்ணி பயன்படுத்த முடியாமல் இருந்தால் இந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பீம் கிரவுண்ட் லெவலில் பீம் போடுறது எப்படி இருக்கணும்னா, நம்ம தர லெவல் என்னவோ அதை விட குறைஞ்சது 3 இன்ச்சு கீழே வந்து நம்ம பீமோட பாட்டம் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நாளைக்கு நம்ம உள்ளே மண் ஃபில்லப் பண்ணிவிட்டு தண்ணிலாம் கன்சால்டேட் பண்ணும்போது லெவலாக இருந்துச்சுன்னா தண்ணி எஸ்கேப் ஆகிடும். அப்புறம் மேலே மண்ணெலாம் இறங்கி இது வழியாக வந்துடும். அப்போது நாளைக்கு டைல்லாம் போட்டோம்னா டைல் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு எப்படி காம்பவுண்ட் வால்லாம் கீழே இறக்கி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பில்டிங் ப்ரொஃபைலெலாம் வரும்போது இந்த பீமுடைய பாட்டம் லெவல் வந்து தர மட்டத்தை விட இறங்கியிருக்கணும். அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ உங்களுடைய சைட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேடியண்ட்டாக இருக்குது, ஸ்லோப் இருக்குது, இங்கே பள்ளமாக இருக்குது, அங்கே மேடாக இருக்குன்னா ஒரு லெவல் வச்சுக்கிட்டு இந்த லெவல் கூட நம்ம அங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அங்கே கூடுதலாக தோன்ற மாதிரி இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 50 அடி 60 அடின்னா ஓகே. ஒரு 100 அடி 200 அடி நீளமான மனையாக இருக்குது அப்படின்னா, பெரிய ஸ்லோப்பாக இருக்குதுன்னா அந்தந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே போயிட்டு ஒரு லெவல் கொண்டு வரலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட பண்ணலாம். அதாவது உங்களுடைய சைட்டு வந்து பெருசாக இருக்குன்னா அந்த மாதிரி போகலாம், சின்னதாக இருக்குன்னா ஒரே லெவலில் வச்சுக்கிட்டு போகிறது கூட சரியான அணுகுமுறை தான். அப்புறம் சில இடங்களில் வந்துட்டு இந்த பீமோடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி 1.5 ஜல்லி வச்சு காங்கிரீட் மாதிரி போடாமல் செங்கல் கூட அடுக்கிட்டு அது மேலேயே நம்ம கம்பி கட்டு சைடில் காங்கிரீட்டு இது சைடு வச்சுட்டு காங்கிரீட் போடலான்னு நினைக்கிறாங்க. சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா சுற்றி 3 பக்கமும் பாட்டம் சைடு 2 சைடுமே ஃபுல்லாகவே பிரிக் ஒர்க்கே பண்ணுவாங்க. பிரிக் ஒர்க்கே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கம்பியை கட்டிட்டு ஃபுல்லாக காங்கிரீட் போடுவாங்க. தவறு இல்லை, எல்லாமே குட் ப்ராக்டிஸ் தான். ஆனால் செங்கல் நிறையா பயன்படுத்தும் போது அதை வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஈரப்படுத்திக்கணும். இல்லைனா நம்ம காங்கிரீட்டு போடும்போது காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை அந்த செங்கல் உறிஞ்சிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிசிசி போட்டு இதில் காங்கிரீட்டை கம்பியை உட்கார வச்சு சைடு பலகையோ இல்லை வந்து ஷீட்டோ வச்சுட்டு கூட போடுறது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஆப்ஷன். ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறது அவசியம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காரணத்துக்காகனா வந்துட்டு இந்த பில்டிங்குடைய மொத்த லோடு வந்து இறங்குறது இந்த காலம் வழியாகத்தான். இப்போ எல்லா காலத்துலேயும் ஒரே டைப் ஆஃப் ராடு ஒரு 6-12 இல்லை 6-16 அப்படின்னு போடுறது வந்து தேவையில்லை. சரி, உதாரணத்துக்கு இங்கே நடுவில் இந்த இடத்துலனா லோடு கூடுதலாக இருக்கும், இது ஓரத்தில் லோடு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல லோடு ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த ஸ்பேனை பொறுத்து இதுக்கு மேலே என்ன பில்டிங் எவ்வளோ உயரம் போகுது, இந்த பக்கம் எவ்வளோ அந்த பக்கம் எவ்வளோங்கிறத பொறுத்து இங்கே லோடு வித்தியாசப்படும். எடை இந்த ஒரு காலத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 8 நம்பர் 16 mm ராடு பயன்படுத்துகிறோம். இது அதிகபட்சமாக இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் இங்கே 8 நம்பர் 16 mm ராடு வருது. பெரிய காலம் இது. இந்த ஒரு காலம் மட்டும் 3/4க்கு 1.25 சைஸ் 9 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு. ஸோ இங்கே லோடு கூட 8-16 mm ராடு டிசைன் ஆகிருக்கு. இந்த ஓரத்தில் எடுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம்னா 6-12 mm ராடு வருது. 3/4க்கு 1 9 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு. இந்த காலமும் ஓரத்தில் வர்றது தான். அப்போ பில்டிங்கோட எண்டில் இருந்தாலும் இங்கே வந்து அதே 6-12 mm ராடு இருக்குது. 9 இன்ச்சுக்கு 1 அடி இந்த அளவு. இந்த கார்னர் எடுத்துகிட்டோன்னா இங்கே வந்து லோடு பேட்டர்ன் வந்து ரிலேட்டிவ்லி இங்கே லோடு கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே 6-12 mm இருந்தாலும் இது வந்து 9x9 சைஸில் தான் இந்த காலம் டிசைன் ஆகிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல 6-12 9x9 காலம். இங்கே உள்ளே பொறுத்த வரைக்கும் 8-16 mm ராடு
3/4 அடிக்கு 1.25 அடி சைஸில் இருக்கிற காலம். ஸோ இந்த அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கம்பி வரைபடம் பண்ணினா இந்த இடத்துல நம்ம இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணாமல் ஒர்க் பண்ணோன்னா இந்த லோடு தாங்குங்க, இதுக்கு பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஈவனாக ஒரே மாதிரி ராடு ஒரு 6-12 எல்லாத்துக்கும் போட்டுடலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறது முறை இல்லை. எந்த இடத்துல நமக்கு சரியான அளவில் கம்பி கொடுக்கணுமோ அங்கே போடாமல் கம்மியாக போட்டாலும் தவறு, எங்கே தேவையில்லையோ அங்கே கூடுதலாக போட்டாலும் தவறு. ஸோ இதை முறைப்படி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1000 சதுர அடியில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு 5000 செலவாகலாம், அவ்வளோதான். 1000 சதுர அடியில் வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 20-25 lakhs கிட்ட ஆகிறப்போ இது ஒரு பெரிய காஸ்ட் இல்லை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி பயன்படுத்த முடியாத இடத்துல நம்ம காங்கிரீட் பண்ணும்போது திரும்ப தண்ணி வாங்கி இங்கே சைட்லேயே காங்கிரீட் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக வாய்ப்பு இருந்தால் நம்ம ரெடி மிக்ஸ்டு காங்கிரீட்டாக வாங்கிக்கிறது பெட்டர். அதில் தண்ணி கூடுதலாக வாங்குறதையும் சேவ் பண்ணலாம். குவான்டிட்டி மட்டும் எவ்வளோ அளவு வேணும், எத்தனை m³ வேணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கணக்கு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும்போது அந்த வேலை துரிதமாகவும் முடியும். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இதுக்கு அடுத்த கட்டம் பேஸ்மெண்ட்டை அடுத்தடுத்து உயரம் டெவலப் ஆகும். ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்க்கலாம். உங்கள் வீடு இந்த கட்டத்தில் இருக்குன்னா பேசின விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். Thank you so much for watching the video. Thank you.